வணக்கம். ஷீரடி சாய் கந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். சேலம் மேம்பாலத்துக்கு கீழேயே இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே போக தேவையில்ல. கரெக்டாக வந்து சேலத்துலேருந்து தருமபுரியிலேருந்து வரவங்களுக்கு ஜங்ஷன் ரைட்டில் திரும்பினா மெட்ராஸ், ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் போகலாம். அதே மாதிரி திருப்பத்தூர், வாணியம்பாடி, வேலூர், ஆற்காடு இந்த பக்கம் வந்து வரவங்களுக்கு பாலத்துக்கு கீழே நின்று பார்த்தீங்கன்னாவே நம்ம ஷெட்டு, டீ கடை பக்கத்தில் ஷெட்டு எல்லாமே நம்மது தான். நீங்கள் தாராளமாக வரலாம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர், அதாவது மாருதி கம்பெனியோட ஸ்விஃப்ட் டிசைர் லேட்டஸ்ட் வண்டியை பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TN 91 மாடல் வந்து 91 நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, மாடல் 18. இதில் பார்த்தீங்கன்னா 2766 வண்டி நம்பரு. இதில் VDI டைப். இந்த VDI டைப்பில் என்ன வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, டியூல் ஏர் பேக், ABS வந்துடும். ஸோ வண்டி உங்களுக்கு அடிபடாத வண்டி, டீப்ளஸ் இல்லாத வண்டி, நல்லா இருக்குது. 2 ஓனர் தான். பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு. நம்ம இன்சூரன்ஸ் ஏன் போடாமல் வச்சுருக்கோம்னா இதற்கு ஃபைனான்ஸ் 6 ரூபா வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். 6 வரைக்குமே வாங்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் வேல்யூ கம்மி பண்ணி போட்டுட்டோம்னா நமக்கு நாளைக்கு ஃபைனான்ஸ் வாங்க முடியாததுக்காக நாங்கள் இன்சூரன்ஸ் போடாமல் வச்சுருக்கிறோம். வாங்குற கஸ்டமர் அதுக்கு தகுந்த மாதிரி விலையில் வண்டி கொடுக்கலாம். இதில் டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% தாராளமாக இருக்குது. ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. நல்ல சீட் கவரு, எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இதை பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான சீட் கவர். கீழே ஃப்ளோர் மேட் போட்டிருக்கும். வாட்டர் அதாவது தண்ணி கிண்ணி விட்டுச்சுன்னா கீழே பாடிக்கு போகாத அளவுக்கு வாட்டர் மேட் போட்டிருக்கிறோம். இங்கே பவர் விண்டோ, அதே மாதிரி ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்துடும். வேல்யூமு, ப்ளூடூத் ஆப்ஷன் ஸ்டேரிங்கில் கிடச்சிரும். டியூல் ஏர் பேக் வந்துடும். இதில் ஒரு ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக்கும், பில்லியன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஏர் பேக்கும் கிடச்சிரும். உங்களுக்கு 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வண்டி. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு சுவிட்சில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கையில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. லெஃப்ட் ரைட் மிரர் வந்து உள்ளே உட்காந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். வண்டியும் பார்த்தீங்கன்னா நீட்னஸ் இருக்கும். இன்டீரியல் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் கொண்டு போய் ஏதோ க்ளீன் பண்ணணும், செய்ய வேணுங்கிற அவசியமே இருக்காது. அழகாக எடுத்துகிட்டு போய் வண்டி ஓட்டிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பாருங்கள். நல்ல அருமையான டயர் பாயிண்ட்டு, டென்ட்டு, கிராச்சஸ் எதுவுமே இல்லாத வண்டி. எல்லாம் கிளியராக வச்சுருக்காங்க. இல்லை வேறு எந்த குறையும் நீங்கள் சொல்ல முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்சாரில் சின்ன மிரர் வச்சுருக்காங்க வீடியோ காமிக்கிறதுக்காக. ஸோ அதில் பார்த்துக்கலாம். இன்டீரியலாக இருக்கட்டும், அவுட்லுக்காக இருக்கட்டும், வண்டி ரொம்ப தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,30,000 ரூபா ஓடி இருக்கு வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு நீங்கள் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுற அளவுக்கு இந்த வண்டியில் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் கொண்டு போயிட்டு வண்டி யூஸ் பண்ணலாம். ரெடி கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம்னாலும் தாராளமாக போகலாம். லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்தேன், 2 நாளில் அந்த வண்டி நிற்கல. காரணம் என்னென்னா நான் போடுற வேலையும் ரீசனபிளாக தான் பண்ணுறோம். நாங்கள் பார்த்தீங்களா 1 லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன். நிறைய என்கொயரி வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு இப்போ வரைக்கும் என்கொயரி வந்துட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா லேட்டாக பார்க்குறவங்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க, சார் அந்த வண்டி இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாங்க, உங்களுக்கு விலை செட் ஆகும், வண்டி கரெக்டாக இருக்கும், ரீசனபிளாக பண்ணி கொடுக்குறோம். எந்த குறையும் வண்டி இருந்துச்சுன்னா சொல்லி கொடுத்து அனுப்புகிறோங்கிறது தான் என்னோட வேலையே. லாஸ்ட் டைம் அதுதான் சொல்லியிருக்கேன். எந்த வேலையாக இருந்தாலும் நாம் சொல்லி கொடுக்குறோம். சார் இந்த வண்டியில் இந்த வேலை இருக்குது, இந்த விஷயம் இருக்குது, செஞ்சுக்கோங்க, இது பார்த்துருக்குறாங்க, இது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன். நான் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து போகலாம். இந்த வண்டியோட விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6,75,000 ரூபா ஃபைனல் நான் கொடுத்துட்றேன். தாராளமாக நீங்கள் வரலாம். சின்ன நெகசிபிள் தான். இப்போ நான் சொல்கிற விலையே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி 7,000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு மார்க்கெட். நம்ம அதை பற்றி நம்ம பேசவே வரல. மார்க்கெட் விஷயத்தையும் நம்ம போக வேண்டாம். ஏன்னா என்னால் முடிஞ்சதுக்கு சின்ன லாபத்துக்கு நாங்கள் வண்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதனால் நெகஷியபிள் அப்படின்னா நம்ம பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். ரீசனபிள் வேலை இருக்குது, நேரில் வாங்க, பார்த்துட்டு ஏதோ சில்லற வேலை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி சின்னசாக ஏதாவது வேலையை நெகஷியபிள் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறேன். தாராளமாக தேடி வாங்க, மீண்டும் மீண்டும் வாங்க. இந்த வண்டி இல்லைனாலும் நிறைய வண்டி இருக்குது பாருங்கள், ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். விலையை பற்றி கவலை வேண்டாம். வண்டி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி விலை மாறுது, வேற ஒன்றும் கிடையாது. தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் வரலாம். வரணும்னு வேண்டிக்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களோட ப்ரொஃபைல் அட்டகாசமாக இருந்துச்சுன்னா 6 வரைக்கும் பண்ணலாம் தாராளமாக. 6, 6.25, 6 இதெல்லாம் உங்கள் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி விலை மாறும், வேற ஒன்றும் கிடையாது. ஃபைனான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, எவ்வளோ வேணாலும் எதிர்பார்க்கலாம். 100% 5 லட்சம் to 6 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் உண்டு. ஸோ அதில் எந்த குறையும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட ப்ரொஃபைல், அதாவது ஹையரர் யார் கடன் வாங்க போகிறாங்க, ஃபைனான்ஸ் வேணுங்கிறவங்களும், அதே மாதிரி கேரண்டர், இவங்க 2 பேரும் சிபில் இருந்தால் போதும். சிபில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க தாராளமாக நீங்கள் 6 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம்.
குறைஞ்சபட்சம்னா கூட 6 லட்ச ரூபா கண்டிப்பாக அது கிடைக்குங்கிறது நான் சொல்லிக்கிறேன். தாராளமாக வாங்க, எப்போ வேணாலும் வாங்க. ஷீரடி சாய் கந்தன் கார்ஸ், கிருஷ்ணகிரி, சேலம் மேம்பாலத்துக்கு கீழேயே இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே போக தேவையில்லை. கரெக்டாக வந்து சேலத்துலேருந்து தருமபுரியிலேருந்து வரவங்களுக்கு ஜங்ஷன் ரைட்டில் திரும்பினா மெட்ராஸ், ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் போகலாம். அதே மாதிரி திருப்பத்தூர், வாணியம்பாடி, வேலூர், ஆற்காடு இந்த பக்கம் வந்து வர்றவங்களுக்கு பாலத்துக்கு கீழே நின்று பார்த்தீங்கன்னாவே நம்ம ஷெட்டு, டீ கடை பக்கத்தில் ஷெட்டு எல்லாமே நம்மது தான். நீங்கள் தாராளமாக வரலாம். நன்றி, வணக்கம்.